வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 5 ரிலீஸ் ஆகியிருக்கேன். ஸோ இந்த எபிசோட் முழுக்கவே நம்ம கேப்டன் கார்ட்டரை ஃபோக்கஸ் பண்ணி தான் கொண்டு போயிருந்தாங்க. கிட்டத்தட்ட அந்த கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர் கதை இருக்கல, அதை கொஞ்சம் பட்டு டிங்கரிங் பண்ணி வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அந்த பக்கம் கேப்டன் அமெரிக்கா அண்ட் வின்டர் சோல்ஜருக்குள்ள அந்த கதை நடந்திருக்கும். இந்த இடத்துல கேப்டன் கார்ட்டருக்கும் வின்டர் சோல்ஜருக்கு பதிலாக நம்ம ஸ்டீவ் ராஜஸே இறக்கியிருப்பாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்கா அண்ட் பிளாக் விடோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை தேடி போகிற மாதிரி இந்த இடத்துல நம்ம கேப்டன் கார்ட்டர் அண்ட் பிளாக் விடோ உண்மையை தேடி போகிற அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா எழுதப்பட்டிருக்கும். சம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் டைம் இருக்காங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோ ஆரம்பிச்சிடலாம். போன எபிசோட் மாதிரி இந்த எபிசோடோட ஓப்பனிங் ஷாட்டுமே கிட்டத்தட்ட ஒரு அவெஞ்சர்ஸ் 1 ஃபைட்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ போன எபிசோட்ல நம்ம அயன்மேன் ஆக்சுவலா அந்த போர்ட்டல் வழியா போய் சிட்டாரி ஆர்மி கிட்ட மாட்டி அங்கிருந்து சக்கர போற மாதிரி கதை எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல அதே அவெஞ்சர்ஸ் 1 ஃபைட் பட் கம்ப்ளீட்டா செப்பரேட்டான யூனிவர்ஸ்ல வேற ஒரு அவெஞ்சர்ஸ் டீமே வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகிருக்கும். கேப்டன் அமெரிக்காவுக்கு பதிலாக கேப்டன் கார்ட்டர் இருப்பாங்க, பிளாக் விடோ, ஹாக்கே, அயன்மேன், தோர் இவங்க எல்லாருமே காமன். பட் ஹல்க்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம ஆன்மேன் இல்ல வாஸ்ப் இறக்கியிருக்காங்க. ஸோ பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு ஜானட் வேண்டைமா இருக்கணும், ஹோப்போட அம்மா, ஹேங்க் பிமோட ஒய்ஃப். அண்ட் உண்மையை சொல்ல போட்டோம்னா ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் காமிக் வந்து ரிலீஸ் ஆகும்போது அந்த டீம்ல நம்ம வாஸ்ப் இருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸாக தான் பாசிபிளி இந்த டீம்ல நம்ம வாஸ்ப் இறக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா ப்ரூஸ் பேனர் இல்லையா நீங்க கேட்கறது புரியுது. ப்ரூஸ் பேனர்லாம் இருக்க தான் செய்யறாரு. நம்ம ஸ்டீவ் ராஜஸை டைசெக்ட் பண்ணும்போது நம்ம ஏன் டோனி ஸ்டார்க் அண்ட் ப்ரூஸ் பேனரோட ஹெல்ப் நாடக்கூடாதுங்கிற மாதிரி ஆக்சுவலா பிளாக் விடோ சின்ன சஜஷனுமே கொடுக்குற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ ப்ரூஸ் பேனர் இருக்காரு, அண்ட் அந்த டீம்ல அவர் ஹல்கா இல்லை. ஸோ மேபி லைக் அவர் ஹல்க் பவர்ஸ் இல்லாத ஒரு சாதனால கூட இருக்கலாம், வாய்ப்புகள் அதிகம். ஸோ ப்ரீவியஸ் எப்படி நம்ம கேப்டன் அமெரிக்கா லைக் எல்லாருமே இந்த ஆர்டர் போட்டு நீங்க இந்த மொத்தமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம், அதே மாதிரி இந்த இடத்துலயுமே கேப்டன் கார்ட்டர் எல்லாருக்குமே ஆர்டர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. இதுல மேபி லைக் நம்ம அயன்மேன் அங்கிருந்து கல்வி சக்காரில் மாட்டிருக்கலாம், சொல்ல முடியாது. அண்ட் அந்த படத்தில் கேப்டன் ஆக்சுவலா நம்ம பிளாக் விடோக்கு பூஸ்டர் கொடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இந்த இடத்துல நம்ம கேப்டன் கார்ட்டர் அண்ட் பிளாக் விடோ ரெண்டு பேருமே சிட்டாரியன் ஆர்மி டெக்னாலஜி யூஸ் பண்ணி அங்கிருந்து கிளம்பி அவெஞ்சர்ஸ் இல்ல ஸ்டார்க் டவர் அல்ல பாருங்க ஸ்டார்க்னு எழுதி இருக்கு, ஸ்டார்க் டவர் மேல இருக்க நம்ம லோக்கியை போட்டு பொழந்து கட்டிடுறாங்க. என் தலைவன் லோக்கியை பத்தி அவங்களுக்கு தெரியல போலங்க. பட் அப்படியே சிட்டாரி ஆர்மியை தடுத்து நிறுத்தி அவெஞ்சர்ஸ் ஜெயிச்சிடுறாங்க. இதை தான் நம்ம வாட்சர் பார்த்துக்கிட்டு அவர் உடஞ்சு போனா அந்த மொத்த இடத்தையுமே சரி பண்ணிட்டு இருக்காரு. எப்படி உடஞ்சிச்சுன்னு கேட்டீங்கன்னா, வெல் நம்ம அல்ட்ரான் உள்ள போந்து மொத்த இடத்தையுமே உடைப்பாரு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அவர் எனக்கு இந்த சீக்வல்ஸ் பண்றதுலாம் சுத்தமா பிடிக்காது, ஏன்னா ஆல்ரெடி பார்த்த கதையை திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா கேப்டன் கார்ட்டர் இந்த மொத்த யூனிவர்ஸ்லயுமே ஒரு ஆள் தானே இருக்காங்க, எத்தனை முறை வேணாச்சும் அவங்களுடைய கதையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவளுடைய கதையை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி இவர் தான் டெக்னிக்கலா அந்த மொத்த மல்டிவர்ஸ் டீமையுமே ஒன்னா சேர்த்து அதுக்கு லீடரா கேப்டன் கார்ட்டரை போட்டிருப்பாரு. ஸோ இப்போதைக்கு வாட்சருங்கிற ஒருத்தர் இருக்காங்கிறது நம்ம கேப்டன் கார்ட்டருக்கு தெளிவாகவே தெரியும். அண்ட் சண்டை முடிச்சிட்ட அப்புறம் எங்க இருந்து அவர் எடுத்தாரோ அதே இடத்துல எல்லாருமே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. கார்ட்டரும் அவ்வளவுதான், பெரிய பெரிய பிரச்சனைகள் எனக்கு வராது, இதோட முடிஞ்சு போதுன்னு சொல்லி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கா. பட் இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங்கிற மாதிரி நம்ம வாட்சர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துல நம்ம கார்ட்டர் பார்க்ல போய் நம்ம பிளாக் விடோவை பிக்கப் பண்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆக்சுவலா வின்டர் சோல்ஜர்ல நடந்திருக்கும். ஆன்யா லெஃப்ட்னு சொல்லி சாம்பிள்ஸ் தாண்டி ஓடிட்டு இருப்பாரு கேப்டன். அந்த இடத்துல நம்ம பிளாக் விடோ ஆக்சுவலா அந்த கேப்டனை பிக்கப் பண்ற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த இடத்துல பிளாக் விடோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீவ் ராஜஸ் போட்டுருக்கும் போதே ஒரு ட்ரெஸ் போட்டு ஓடிட்டு இருக்கேன், அவளை பிக்கப் பண்ண நம்ம கார்ட்டர் வந்திருப்பாங்க. ஸோ அதே சீக்வன்ஸ் கொஞ்சம் ஒரு பேரலா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் மிஷன் ஒன்று தான். ஸோ அதே பைரட் ஷிப்பை அவங்க வந்து டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்றாங்க. கேப்டன் அமெரிக்கா அந்த வின்டர் சோல்ஜர்ல போட்டு அதே ஸ்டெல்த் சூட் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு இந்த இடத்துல அந்த ஷிப்புக்குள்ள போய் பார்த்தா அங்க ஹைட்ரா ஸ்டாம்பர் இருக்கு. ஹைட்ரா ஸ்டாம்பர் இருக்க விஷயம் ஆல்ரெடி நம்ம பிளாக் விடோக்கு தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் உஷாரா ஓபன் பண்ண அப்படின்னு சொல்ல உள்ள இருக்க அந்த ஹைட்ரா ஸ்டாம்பர் உயிரோட வந்து இந்த பக்கம் நம்ம கேப்டன் கார்ட்டரை போட்டு பொழந்து கட்டுது. ஹைட்ரா ஸ்டாம்பர் சொன்ன அப்புறம் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பி ஆகிறாங்க. லைக் ஹைட்ரா ஸ்டாம்பருக்குள்ள இருந்தது வேற யாரும் இல்ல, ஸ்டீவ் ராஜஸ் தான். மேபி இப்போவும் இந்த ஸ்டீவ் ராஜஸ் உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நப்பா சைல அந்த முகத்தை தொடர்ந்து பார்த்தா உள்ள நம்ம ஸ்டீவ் தாங்க இருக்காப்ல, தாடிலாம் வளர்த்து சம பங்கமா இருப்பாப்ல. பட் முகம் மட்டும் குழந்தை மூஞ்சியா இருக்கும். அண்ட் இந்த இடத்துல அந்த ஹைட்ரா ஸ்டாம்பரோட கைகளில் நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார் இருக்கும். ஸோ வின்டர் சோல்ஜர் கையில் ஸ்டார் இருக்க மாதிரி அதே கான்செப்ட்ல அந்த வின்டர் சோல்ஜருக்கு பதிலாக அந்த இடத்துல ஹைட்ரா ஸ்டாம்பரை இறக்கி இருப்பாங்க. அண்ட் ஸ்டீவ் ராஜஸ் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ அந்த இடத்துல எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்காம அந்த நிலவுக்கு பக்கத்தில் போய் அங்கிருந்து ஏகப்பட்ட ராக்கெட்ஸ் இந்த பக்கம் கேப்டன் கார்ட்டர் மேல போடுற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த ராக்கெட்ஸ் வெளில வருது. எக்ஸாக்ட்லி எனக்கு அந்த ஹைட்ரா லோகோல இருக்க அந்த கைகள் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த சீக்வன்ஸ் அப்படியே ஹைட்ராவோட அந்த லோகோ பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. எங்கே ஓடினாலும் ஹைட்ரா டெக்னிக்கலாக கேப்டன் கார்ட்டரை துரத்திட்டு வந்து தாங்க இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு புரியாமல் நம்ம நிக் ஃபியூரி கிட்ட கேட்கேன். நிக் ஃபியூரி 1960s அப்போ இந்த பக்கம் நம்ம கேப்டனும் பக்கியும் ஒன்னா சேர்ந்து பல ஹைட்ராவோட அந்த பேசஸ் அடிக்கிறதுக்காக கிளம்பியிருந்தாங்க. பட் அந்த ஃபைனல் மிஷன் அப்போ அவர் இறந்துட்டதா தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் லைட்டாக ஒரு ரூமர் கஷ்டம் இருந்துச்சு. லைக் ரெட் ரூம் அந்த ஹைட்ரா ஸ்டாம்பரை டேக் ஓவர் பண்றது மட்டும் இல்லாமல் அது ஒரு டெட்லியான வெப்பனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம பிளாக் விடோவுமே அதுக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ பாசிபிலிட்டி சப்போஸ் இந்த ரெட் ரூம் அந்த ஹைட்ரா ஸ்டாம்பரை டேக் ஓவர் பண்ணியிருந்தா உள்ள இருக்கிறது ஸ்டீவ் ராஜஸ் இல்ல, அவனை கம்ப்ளீட்டா பிரெயின் வாஷ் பண்ணி இப்போதைக்கு ஒரு அசாசினா தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான், ஸ்டீவ் ராஜஸ் செத்து போயிட்டான்னு சொல்லி மென்ஷன் பண்ண இந்த ஒரு விஷயம் நம்ம கேப்டன் கார்ட்டருக்கு ஷாக்கா தான் இருக்கு. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே உண்மை தெரிஞ்சிருக்கு. பட் அந்த உண்மையை இது வரைக்கும் யாருமே சொல்லாம இருக்காங்க. அவனுக்குள்ள இருக்க அந்த ஸ்டீவ் ராஜஸ் நான் வெளில கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹைட்ரா ஸ்டாம்பரோட அடுத்த டெட்லி மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் நம்ம பக்கியை காமிக்கிறாங்க. வயசான ஒரு கேரக்டரை அந்த மொத்த ஷீல்டையுமே ரன்
பண்ணிட்டு இருக்கிறது பக்கி தான். நம்ம MCU படி இந்த ஷீல்டை உருவாக்குனது ஹவர்ட் ஸ்டாக், பெகி கார்ட்டர் இவங்க எல்லாரும் தான். பட் இந்த இடத்துல பெகி கார்ட்டருக்கு பதிலாக பக்கி ஆக்சுவலாக ஹவர்ட் ஸ்டாக் கூட ஒன்னா சேர்ந்து இந்த ஷீல்டை உருவாக்கியிருக்கலாம், வாய்ப்புகள் அதிகம். அந்த இடத்துல அவங்க பேசுகிற டைலாக் நோட் பண்ணி பாருங்க. சொக்கோவியாவுக்கு நாங்கள் நிறையவே செலவு பண்ணிட்டு இருக்கோம், மெடிக்கல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை செலவு பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு மேலேயும் செலவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஒரு சிவில் வாரால அந்த நாடு அழியிறத நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்றாரு. சிவில் வார் நம்ம MCUல உருவானதுக்கு காரணமே சொக்கோவியா தான். சொக்கோவியா நாக்காட்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது ரெண்டுத்தையுமே ரெசம்பிள் பண்ற மாதிரி ஒரு டைலாக் இங்க அமைச்சிருக்காங்க. மூளைக்கு ஒரு பாலிட்டிக் டைலாக் தான் அது. பட் MCU கூட உங்களால லிங்க் பண்ணி பார்க்க முடியும். இந்த இடத்துல திடீர்னு நம்ம கிராஸ் போன்ஸ் ரன்ல வந்து பார்த்தா ஓடி வந்துட்டு இருக்காரு. உங்களை காப்பாற்ற எங்க கிட்ட ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லி வாய மூடல. அந்த இடத்துல கரெக்டா ஹைட்ரா ஸ்டாம்பர் உள்ள வந்துருது. ஆனா இந்த இடத்துல யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரன்லோவே இஸ் அ பார்ட் ஆஃப் ஹைட்ரா MCUக்குள்ள. பட் பாசிபிளி இந்த ஆல்டர்னேட் வாட் இஃப் யூனிவர்ஸ்ல அவர் ஹைட்ராவா இல்லாம கூட இருக்கலாம். ஆல்மோஸ்ட் அந்த ஹைட்ரா நம்ம பக்கி வந்து சுட வர அந்த இடத்துல கரெக்டா நம்ம கேப்டன் கார்ட்டர் உள்ள போது ஷீல்ட் வச்சு தடுத்துடுறாங்க. பக்கியை பார்த்து கேப்டன் கார்ட்டர் அந்த ஹைட்ரா ஸ்டாம்பரை நம்ம ஹவர்ட் டெசராக்டை வச்சா கண்ட்ரோல் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல டெசராக்ட் இல்லாதப்போ அது ஏதோ வித்தியாசமான புளுட்டோனியம் பவர் பேஸால உருவாக்கி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான், அதுக்கு புளுட்டோனியம் பவர் பேஸ் தான் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. மேபி அந்த சமயத்திலேயே நம்ம ஹவர்ட் ஸ்டாக் ஒரு மினியேச்சர் ஆர்கிடெக்டரை கண்டுபிடிச்சிருக்கலாம், வாய்ப்புகள் அதிகம். நிக் ஃபியூரி, பிளாக் விடோ அண்ட் ஷீல்ட் ஏஜென்ட்ஸை அனுப்பி எப்படியாச்சும் அந்த மொத்த ஹைட்ரா ஸ்டாம்பரையுமே டேக் டவுன் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல, கிட்டத்தட்ட ஹைட்ரா ஸ்டாம்பரை கில் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு நிக் ஃபியூரி. அந்த பக்கம் ஹைட்ரா ஸ்டாம்பர் இப்படியோ பக்கியோ ஒரு முக்கில் வச்சு பிடிக்க, நம்ம பிளாக் விடோவும் ஹைட்ரா ஸ்டாம்பரை டார்கெட் வைக்கிறாங்க. பட் ஹைட்ரா ஸ்டாம்பரை சுட விடாம நம்ம பக்கி வந்து பார்த்தீங்கன்னா தான் உயிரே சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருக்காரு. இந்த இடத்துல கேப்டன் இருந்திருந்தாலும் எனக்காக அப்படிதான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற தாட்ல அந்த பக்கம் அந்த ஸ்டீவ் ராஜர்ஸை பார்த்து, நீ நல்லவான்ப்பா, உனக்குள்ள இருக்க அந்த ஸ்டீவை வெளில கொண்டு வா அப்படின்னு சொல்ல, ஒரு செகண்ட் ஆக்சுவலாக அந்த ஹைட்ரா ஸ்டாம்பர் கொஞ்சம் அதோடைய காட கீழே இருக்குது. அந்த கேப்ல இந்த பக்கம் நம்ம கேப்டன் கார்ட்டர் உள்ள போது ஹைட்ரா ஸ்டாம்பரை அடி பொலன்னு பொலந்து அங்கிருந்து ஸ்கைக்கு கொண்டு போய் எப்படியோ நாக் டவுன் பண்ணிடுறாங்க. ஐசிங் ப்ராப்ளமானு தெரியல, பட் நாக் டவுன் ஆன அந்த ஸ்டாம்பர் கீழே வில அதை அப்படியே இந்த விடோ கேட்ச் பிடிச்சு கேப், விடோ அண்ட் ஸ்டாம்பர் 3 பேருமே அங்கிருந்து கிளம்பி ஷீல்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. சென்ட் கில்டா, ஸ்காட்லாண்ட். இந்த இடத்துல தான் அந்த மொத்த சூட்டுமே என்ன மாதிரி வேலை செய்யுதுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பிளாக் விடோ நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டோனி ஸ்டார்க் அளவுக்கு புத்திசாலி இல்லைனாலும் இதை இப்போதைக்கு அவங்க ரீபூட் பண்றாங்க. ரீபூட் பண்ணா ஆப்வியஸா உள்ள இருக்க அந்த ஸ்டீவ் மேபி கண்ட்ரோலுக்கு வரலாங்கிறது தான் எங்களுடைய பிளானே. பட் அந்த மொத்த சூட்டையுமே ஸ்டீவோட உடம்புல இருந்து கழட்ட முடியாது. அந்த சூட் தான் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸோட மெட்டபாலிசத்தை ஸ்லோ பண்ணி இத்தனை வருஷங்கள் அவரை உயிரோட வச்சிருக்கு, அந்த எங்கான லுக்கையுமே கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சூட்டை கலட்டினா டேரக்டாக செத்து போயிடுவானா. ஸோ ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு இந்த சூட் கிட்டத்தட்ட ஒரு லைஃப் சப்போர்ட்டாகவும் இருக்கு. அண்ட் இந்த சூட்டை வச்சு தான் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸை கண்ட்ரோலும் பண்ணிட்டு இருக்காங்க ரெட் ரூம். எப்படியாச்சும் ஸ்டீவை காப்பாற்றணுங்கிற தாட்டில் நம்ம கேப்டன் கார்ட்டர் ரெட் ரூம் இருக்க இடத்துக்கு போவோம், அங்கே பாசிபிளி இந்த ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கான ஒரு கியூர் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல நம்ம பிளாக் விடோ ரெட் ரூமை நான் ஹங்கேரியில் இருக்கும்போதே தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணேன். அப்போதைக்கு ரெட் ரூமோட தலைவனாக இருந்தவனை நான் டைரெக்டாக நெஞ்சிலே குத்தி போட்டு தள்ளேன். பட் கடைசி வரைக்கும் உண்மையான ரெட் ரூமோட லொகேஷன் எங்கே இருக்குங்கிறத என்னால் கண்டே பிடிக்க முடியல. ரொம்ப சீக்ரெட், யாருக்குமே தெரியாது, ஷீல்டுக்கும் அது இருக்கடன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பின்னாடி ஸ்டீவ் ராஜர்ஸ் நின்று என்னால் அந்த இடத்த உங்களுக்கு காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ண முன்னோக்கி வராரு. ஸோ இப்போதைக்கு அந்த மொத்த சிஸ்டமும் ரீபூட் ஆன அப்புறம் அந்த சூட்டோட கண்ட்ரோலில் இருந்து நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் வெளில வந்துடுறாரு. ஒரு கொஞ்சம் டைம் ஆக்சுவலாக அவர் பெக்கி கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறார் போல. ஸோ அதனால நான் ரெட் ரூம் இருக்க இடத்த உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி அவருடைய சிஸ்டம் பழுதாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜை ரெட் ரூம்க்கு அனுப்பி அந்த ரெட் ரூம் எங்கே இறங்குதோ அந்த இடத்துக்கு டேரக்டாக போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே பிளாக் விடோ படம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கணும், ரெட் ரூம் பூமியில இல்லை வானத்தில் மிதந்துட்டு இருக்கும். அதுவா நினைச்சாதான் அதை பார்க்கவே முடியும். ஸோ அந்த வகையில் இவருடைய சூட் பழுதை பார்க்கறதுக்காக ரெட் ரூம் அங்கே வந்துட்டு இருக்கேன். ஸோ இவங்க பழைய KGPயோட ஒரு சீக்ரெட் இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த இடமே கிட்டத்தட்ட ஒரு நியூ டவுன் மாதிரி ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த இடம் ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு பெகி சொல்ல, எந்த இடமா இருந்தாலும் நீ இருந்தாதாப்பா எனக்கு சொர்க்கங்கிற மாதிரி நம்ம ஸ்டீவ் சொல்ல, ரைட்டு இவங்க கடலை போட ஆரம்பிச்சிட்டாங்க, பக்கத்தில் ஏதாவது கடை இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு நட்டாஷா நைஸாக கலடுறாங்க. பல வருஷங்கள் கழிச்சு பெகி அண்ட் நம்ம ஸ்டீவ் வந்து மீட் பண்ணியிருக்காங்களே. பெகி ஸ்டீவை பார்த்து, நீ ஏன் நான் போன அப்புறம் இந்த மாதிரி தனியாக ஒரு லைஃபை வாழல, பக்கி மூவ் ஆன் ஆகி குடும்பம் குட்டின்னு சொல்லி செட்டில் ஆகலையா, நீ அந்த மாதிரி செட்டில் ஆகி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த இடத்துல ஸ்டீவ் லைக் காதல் ஒரு முறை தான் பூக்கும், என் காதலி நீங்க இருக்கும்போது நான் யார் கூட செட்டில் ஆவேன் அப்படின்னு திரும்ப ஒரு லவ் லைனை போட்டு தாக்க, நம்ம பெக்கி நீ இன்னும் மாறவே இல்லையாடா அப்படின்னு சொல்லி லைட்டாக கிஸ் அடிக்க வருவாங்க. அந்த சமயத்தில் சுற்றி இருக்க எல்லா ரோபோட்ஸுமே நம்ம பெக்கியை தாக்க ஆரம்பிக்கும். ஏன்னா பெக்கி இஸ் அ டார்கெட், ஸ்டீவை கண்ட்ரோல் பண்ணிடலாம், பெக்கியை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லி பெக்கியை குறி வைக்க பெக்கி மோஸ்ட்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. அந்த இருக்க எல்லா ரோபோட்ஸுமே நம்ம ஸ்டீவுமே எதிர்த்து நிற்கிறாரு. கூட நம்ம நட்டாஷாவும் ஹெல்ப் பண்ண முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறாங்க. பட் ஃபைனலாக நட்டாஷா அண்ட் பெக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாக் டவுன் ஆகிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல கரெக்டாக ரெட் ரூமோட அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் வருது. நான் எத்தா தந்தியா இருக்கு, இவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ரெட் ரூமோட இப்போதைக்கு பாசிபிளி ஜென்ரலாக இருக்க அயன் மெய்டனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அயன் மெய்டன் யாரை சொல்லுவாங்க நல்லாவே தெரியும்,
நம்ம பிளாக் விடோட அம்மாங்க மெலினா, பிளாக் விடோ படத்தில் பார்த்துருப்பீங்க. அதில் நல்லவங்களா இருப்பாங்க, இந்த சமயத்தில் பாசிபிளி கெட்டவங்களா மாறி இருக்கணும். யாருக்கு தெரியும், ரெட் ரூமே இவங்க தான் ரன் பண்ணுறாங்க எனக்கு ஒரு மாதிரி கூட சொல்லலாம், சான்சஸ் இருக்குது. அண்ட் அயன்மேன் அந்த காஸ்டியூமே காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட அயன்மேன் மாதிரி ரொம்ப ஒரு ஸ்லீக்கான காஸ்டியூம் தான் அவங்க போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல திரும்ப அவங்க ஸ்டீவ் ராஜர்ஸை டேக் கண்ட்ரோல் பண்ண ஸ்டீவ் ராஜர்ஸ் மிஷன் அக்கம்ப்ளிஷ்டுன்னு சொல்லுவார். அதாவது இப்போ வரைக்குமே ஸ்டீவ் ராஜர்ஸ் ஒரு மிஷனில் இருக்காரு. என்ன மிஷன்னா, டெக்னிக்கலாக நம்ம கேப்டன் கார்ட்டரை குண்டு கட்டா தூக்கி கொண்டு வந்து ரெட் ரூமுக்கு ஒப்படைக்கிறது. இந்த இடத்துல மெலினா ரஷ்யாவில் இருக்க பெண்களே ஆக்சுவலாக கேப்டன் கார்ட்டர் மாதிரி மாற்றணும்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுடைய படம் பார்த்துட்டு அப்புறம் எல்லாரும் உங்களுடைய ஃபேன்ஸாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்வது. இப்போதான் கேப்டன் கார்ட்டர் என்னை பற்றி படலாம் வேற வந்திருக்கா அப்படின்னு சொல்லி விடோ கேட்க விடோ வில் அது ஒரு மியூசிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி ஸ்டீவ் ராஜர்ஸ் மியூசிக்கில் நீங்கள் கேட்டிருப்பீங்களே, அதே மாதிரி இது கேப்டன் கார்ட்டர் மியூசிக்கல். அதாவது எல்லா யூனிவர்ஸ்லையுமே கேப்டன் அமெரிக்காவுக்குன்னு தனி மியூசிக்கல்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த பக்கம் கேப்டன் கார்ட்டரை பிடிக்க சொல்லி நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு ஆர்டர் கொடுக்க அது ஒரு தனி ஃபைட்டாக நடக்குது. அண்ட் கூட்டிட்டு வந்த எல்லா பிளாக் விடோஸையுமே நம்ம நட்டாஷா மேலே ஏவி விட 2 விதமான ஃபைட் அப்படியே பேக் டு பேக் கட் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதில் தனியாலாவே அத்தனை பிளாக் விடோஸை நட்டாஷா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிச்சது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இதை தான் படத்தில் எதிர்பார்த்தோம். பட் அட்லீஸ்ட் வாட் இஃப்ல காமிச்சாங்களே. ஃபைனலாக அயன் மைடனே இறங்கி வந்து இந்த பக்கம் நம்ம நட்டாஷாவை கழுத்து நிறுத்தி கொலை பண்ணுற லெவலுக்கு போயிடுவா. அதுவே ஆப்போசிட்ல கேப்டன் கார்ட்டர் வெர்சஸ் ஸ்டீவ் ராஜர்ஸ் நடந்துட்டு இருக்கேன். ஸ்டீவ் ராஜர்ஸோட அந்த மாஸ்க்கை கழட்டிட்டு கேப்டன் கார்ட்டர், இதுக்கு மேலே நான் உங்க கூட சண்டை போட விரும்பல, நான் உங்க கூட வாழணும் தான் ஆசைப்படுறேன், நீ எனக்கு வேணும். ஸோ அந்த வகையில் நான் இங்கே செத்து போனாலும் உன் கையில் செத்து போட நினச்சி பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஸ்டீவ் ராஜர்ஸ் பார்த்தீங்கன்னா மனம் இறங்குறாரு. திரும்பி மேலே பார்த்து, இந்த ரெட் ரூம் இருக்கனால தாண்டா இவ்வளோ பெரிய பிரச்சனை, கோயில் அது என் கையில் டிக் டவுன் பண்ணுறதுன்னு சொல்லி மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸை ஆக்சுவலாக கேப்டன் கார்ட்டர் தடுக்க தான் பார்ப்பாங்க, நான் உன்னை இறக்க விரும்பல அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் கண்டுக்காம ஸ்டீவ் ராஜர்ஸ் நீ உயிரோட இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி காதலுக்காக இவர் தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண கிளம்பிடுவார். எங்கே போனாலும் ஸ்டீவ் ராஜர்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மட்டும் விட மாட்டேங்கிறார் பார்த்தீங்களா. ஸ்டீவ் ராஜர்ஸ் ரெட் ரூம் நோக்கி பறக்கிறத பார்த்த உடனே பிளாக் விடோ என்ன நடக்குதுன்னு புரிஞ்சு டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு தான் கிட்ட இருக்க அந்த கிராப்பர் ஹூக்கை ஸ்டீவ் ராஜர்ஸோட காலில் கட்டி அதை இந்த பக்கம் நம்ம மெலினாவோட காலையும் கட்டி டப்புன்னு 2 பேரும் ஒன்றா கோர்த்து விட்டு ரெட் ரூம் நோக்கி பார்க்க விட அந்த இடத்துல பாசிபிளி என்ன பொறுத்த வரைக்கும் மெலினா செத்துருக்கணும். ஸ்டீவ் ராஜர்ஸ் ஹைட்ரா ஸ்டாம்பருக்குள்ள இருக்க அந்த சமயத்தில் எஸ்கேப் ஆகியிருக்க சான்சஸ் அதிகம். அந்த ஹைட்ரா ஸ்டாம்பர் ரெட் ரூம் அடிச்சு நொறுக்க ரெட் ரூம் மேல இருந்து கீழே வந்து கம்ப்ளீட்டா நொறுக்கி போயிடுது. இந்த இடத்துல கேப்டன் கார்ட்டர் அண்ட் பிளாக் விடோ தப்பிச்சு ஓடிடுறாங்க. இது எல்லாத்தையுமே தூரமா நின்று நம்ம வாட்சர் பார்த்து தான் இருக்காப்ல. வெளியே இது ஒரு ஹாப்பி எண்டிங் கிடையாது, பட் ஒரு நல்ல எண்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் நம்ம கேப்டன் கார்ட்டர், நான் கொஞ்ச நாள் லீவ் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த டோனி ஸ்டாக்கோட காரை ஆட்டியை போட்டு உண்மையாகவே ஸ்டீவ் ராஜர்ஸ் எங்கேயாவது உயிரோட இருந்தானா அவனை கண்டிப்பாக நான் தேடி பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப ரெடி ஆவாங்க. அந்த இடத்துல நம்ம பிளாக் விடோவுமே ஹெல்ப் பண்ணுறதா சொல்லுவாங்க. இதை பார்த்த உடனே நம்ம வாட்சர், வெல் எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாத்தையுமே பார்க்குறவன் தான், என்னை தாண்டி ஒரு விஷயமும் நடக்காது அப்படின்னு சொல்லி வாயை மூட்டுறதுக்குள்ளேயே ஏதோ ஒரு விதமான ரெட் கலர் போர்ட்டலுக்குள்ளே நம்ம கேப்டன் கார்ட்டர் விழுந்துடுறாங்க. அது ஆக்சுவலாக நம்ம வாட்சருக்கே ஷாக்காக இருக்குது. மல்டிவர்ஸ் லெவலில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே பார்க்கக்கூடிய வாட்சருக்கே இந்த தான் நடந்த இப்படி ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. நம்ம பிளாக் விடோ ஷாக்காக பரவாயில்ல, பட் வாட்சரே ஷாக் ஆகுறாப்புல. கேப்டன் கார்ட்டர் எங்கே போய் விழுந்தாங்கன்னு தெரியல, பட் கண்ணை மூச்சு பார்த்தா அவங்க முன்னாடி வித்தியாசமாக வேற மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க நிக் ஃபியூரி வந்து நிற்கிறாப்புல. பக்கத்தில் கையில் கேயாஸ் மேஜிக்கை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வாண்டா வந்து நிற்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப பழங்காலத்து ட்ரெஸ் போட்டிருக்க அந்த சமயத்தில் பாசிபிளி இது வந்து எபிசோட் 8 நடக்க போகிற வாட் இஃப் அவெஞ்சர்ஸ் அசம்பிள்ட் இன் 1602 அந்த எபிசோடுக்கான ஒரு லீடாக இருக்கலாம். அண்ட் கிரெடிட்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள சாரா வாண்டா மேக்ஸிமாஃப்னு சொல்லாமல் வாண்டா மெர்லின் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக மெர்லின் வந்து ஒரு செம்ம பவர்ஃபுல்லான சாசரர். ஸோ அவருடைய பொண்ணா மேபி இந்த பக்கம் வாண்டாவை ப்ரெசென்ட் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல நிக் ஃபியூரி இவ்வளோ நம்ம கியூனை காப்பாற்ற போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ 1602 அப்போ குவீன் எலிசபெத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும். அது காப்பாற்ற அவெஞ்சர்ஸ் வந்து அசம்பிள் ஆகியிருப்பாங்க. அந்த கதையை வேற மாதிரி சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கிடைச்சிருக்க அந்த ரூம் படி அந்த குவீனாக வர போகிறது வேறு யாரும் இல்லை, ஹேலாதானா பங்கபா இருக்க போது. ஸோ வேற மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போது நம்புறேன். அண்ட் செம்ம ஃபன்னான ஒரு விஷயம், இந்த இடத்துல கீழே விழுந்த நம்ம கேப்டன் கார்ட்டர், டேய் ஒரு நிமிஷம் லீவ் எடுக்க விட மாட்டேங்களாடா, வாட்சரே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி வாட்சரை கூப்பிடுவாங்க. மற்றவங்களுக்கு செம கன்ஃபியூஷனாக இருக்குல்ல, வாட்சரா யாரை பார்த்துட்டு அவங்க கத்திட்டு இருக்காங்க. பட் நல்லா இருந்துச்சு. ஸோ கேப்டன் கார்ட்டரை பேஸ் பண்ணி சூப்பரான ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. வின்டர் சொல்கிற கதையை கொஞ்சம் பட்டிட்டிங் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி சூப்பரான ஒரு எபிசோட். ஸோ டைம் இருக்கவங்க மறக்காம செக் பண்ணிட்டு உங்கள் கணக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டான ஈஸியாக தென்பட்டுச்சுன்னா அதை மறக்காம கீழே காம்பெனி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசாமான டெலிவரி பண்ணிட்டு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா